ஹாய்ண்ணா உங்கள் இன்றைக்கி என் லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக தாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா குறைன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, 10-15 சின்ன வெங்காயம், 10-15 பூண்டு ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சுண்டி வரும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான பூண்டு, கறிவேப்பிலை